ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வர இருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், செபிப்போம், ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமாய் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காயும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன், நீர் எங்களை அழைத்து வந்து உம்முடைய வீட்டின் நன்மையினால் எங்களை திருப்தியாக்குகிறீர். அதை எண்ணியும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே, இந்த ஆராதனை முற்றிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள் மூலமாய், வாசிக்க இருக்கிற வார்த்தைகள் மூலமாய், துதியின் மூலமாய், உம்முடைய வார்த்தைகள் மூலமாய், தியானிக்க இருக்கிற வார்த்தைகள் மூலமாய் தேவன் நீர் எங்களோடு இடைப்படுங்க சுவாமி. இப்போதும் ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் தேவன் நீர் தடைகளை நீக்கி போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க. ஒருமித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் நீர் கிருபைகளை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 7வது பாடலை நாம் பாடுவோம். அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன் என்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். பாடல் எண் 7. அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன், தெய்வ வீட்டின் நன்மையாலே ஆத்துமத்தில் பூரிப்பேன். இங்கே தெய்வ சமூகம் மெய் வெளிச்சம் பாக்கியம். கர்த்தரே உமண்டை வந்த என் அண்டைக்கு வாருமேன். நீரிறங்கும் போதனந்த இன்பத்தால் மகிழுவேன். என்னோட இதயமும் தெய்வஸ்தலமாகவும் பயத்தோடு மண்டை சேர என் ஜெபம் புகழ்ச்சியும் நல்ல பலியாக ஏற உமதாவியை கோடும். தேகமாவியாவையும் சுத்தமாக்கி யாருளும். நல்ல நீலத்தில் விழுந்த விதை பயிராகுமே, நானும் அவ்வாறே மிகுந்த கனிகளை தாரவே. வசனத்தை காக்க நீர் இவ்வழிக்க கடவி. விசுவாசத்தை விடாமல் அதில் பலப்படவும் ஒரு காலும் தவறாமல்
வெளிச்சத்தை நீரே என்னில் வீசும் கர்த்தரே. சொல்லும் கர்த்தரே நான் கேட்பேன். நீரிப்பால் நீலத்திலே பெய்ய பண்ணும் மன்னா சேர்ப்பேன். நல்தியான தூடனே தாரும் ஜீவபானத்தை தீரும் பசி தாகத்தை. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கிட வேண்டுமென்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் சேர்ந்து பாவ அறிக்கை செய்ய கடவோம். சபையார் அனைவரும் முழங்காலில் நின்று பொதுவான பாவ அறிக்கை செபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த பற்பல வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். ஜெபம் செய்வோம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லி வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த வருடத்தின் 3வது ஓய்வு நாளை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன், நீர் எங்களை அதிசயமாய் அற்புதமாய் நடத்துகிறீர். அதை இன்னுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா,
இப்போதும் ஆண்டவரே தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். நீதியோடும் நேர்மையோடும் நாட்டை நியாயம் விசாரிக்கிறவர்களாய், மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்து நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட ஆளுகிற தலைவர்களுக்கு தேவன் நீர் தொடர்ந்து நல்ல ஆலோசனைகளை தந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. குறிப்பாக வர இருக்கிற தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம். உமக்கு உகந்த பிள்ளைகளை தேவன் நீர் ஆசனத்திலே அமர செய்கிற கர்த்தர். தேவன் நீர் அமர செய்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். தேசத்திற்கு தேசம் காணப்படுகிற ஆண்டவரே பகைகள் விரோதங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு சமாதான உடன்படிக்கை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே இந்திய சுவிசேஷ திருச்சபைகளுக்காய் ஜெபிக்கிறோம். தேவன் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற காட்சி தரிசனங்களை நியமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தந்தை பேராயர் மூலமாய் கொடுக்கப்பட்ட காட்சி தரிசனங்களை நிறைவேற்றுகிறவர்களாய் எங்களுடைய ஊழியங்கள் தொடர்ந்து காணப்பட செயல்பட தேவன் நீர் கிருபைகளை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. இப்போதும் ஆண்டவரே குறிப்பாக ஆண்டவரே எங்களுடைய ஆலயத்திற்காய் ஜெபிக்கிறோம். ஆலயத்தை சுற்றி வாசம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் கூட இருங்க சுவாமி. இந்த பகுதியிலே ஒரு நோக்கத்தோடு இந்த ஆலயத்தை தந்து மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக உப்பாக ஒளியாக தேவன் நீர் வைத்திருக்கிறதற்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த ஆலயத்தை பார்த்து எந்தெந்த பிள்ளைகள் கண்ணீரோடு பாரத்தோடு ஏக்கத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ ஆண்டவரே பிள்ளைய நோக்கங்களை அறிந்த தேவன் நீர் மறு உத்தரவு அருளி செய்கிற கர்த்தர். தேவன் நீர் மறு உத்தரவு அருளி செய்து பிள்ளை வாழ்க்கையிலே தேவன் நீர் சேமத்தை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே குறிப்பாக உம்மை அறியாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் கூட இருந்து ரட்சிப்பின் பாதையை பிள்ளைகள் தெரிந்தெடுக்க தேவன் நீர் கிருபைகளை தந்து பிள்ளைடைய வாழ்வை மேன்மைப்படுத்தி தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்போதும் ஆண்டவரே இந்திய சுவிசேஷ திருச்சபையிலே எங்களுக்கு தந்திருக்கிற ஆண்டவரே பிரதம பேராயர், சென்னை பேராயர், பேராய கமிஷரிகள், பேராய உறுப்பினர்கள், ஏரியா இயக்குநர்கள், அனைத்து திருச்சபையின் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்திலே உம்முடைய கிருபையின் கரம் உம்முடைய வழி நடத்துதல் கூட இருக்கட்டும் அப்பா. உம்முடைய மாறாத கிருபையின் வழி நடத்தலுக்குள்ளாய் ஆண்டவரே ஊழியங்களை தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே இப்போதும் சுவாமி குறிப்பாக இந்த மாதம் வருகிற வாரம் நடைபெற இருக்கிற ஐஎம்எம் விற்பனை விழாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்தந்த திருச்சபைகளிலே ஆண்டவரே பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்கள் முயற்சிகள் எல்லாவற்றிலையும் தேவன் நீர் கூட இருந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே குறிப்பாக ஆண்டவரே வட மாநிலங்களில் ஊழியத்திற்காக பிள்ளைகள் எடுக்கிற அனைத்து பிரயாசங்களிலும் ஆண்டவரே குறிப்பாக இந்த கல்வி ஆண்டிலே ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே எடுக்கிற பிரயாசங்களிலும் தேவன் நீர் கூட இருந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே வட மாநிலங்களில் உள்ள ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அனைத்து ஊழியங்களையும் தேவன் நீர் ஆசீர்வதிங்க. இவருடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் பாதுகாப்பாக இருந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே இப்போதும் ஆண்டவரே குறிப்பாக எங்களுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே திருச்சபைகளிலே தேவன் நீர் ஆத்தும அறுவடைகளை தந்து தேவன் நீர் தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. திருச்சபையில் உள்ள அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். தனித்தனியாய் பேராய் நினைக்கிறோம். பிள்ளைகள் அனைவரையும் தேவனீர் ஆசீர்வதிங்க. பிள்ளைய தேவைகள் வாஞ்சைகள் விருப்பங்கள் அனைத்தையும் ஆண்டவரை சந்தித்து தேவன் நீர் தொடர்ந்து பிள்ளையுடைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். பணி செய்கிற பிள்ளைகளுக்கு தேவன் நீர் பணிகளிலே கூட இருங்க சுவாமி. நல்ல உயர்வுகளை மேன்மைகளை தாங்கப்பா. அதே போல் ஆண்டவரே குறிப்பாக ஆண்டவரே பணியிலே இடம் மாறுதலுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. தேவன் நீர் பிள்ளைகள் விரும்பின இடம் மாறுதலை ஆண்டவரே 2 பிள்ளைகளுக்கும் தந்து தேவன் நீர் தொடர்ந்து வழி நடத்துங்க சுவாமி. ஆண்டவரே குறிப்பாக பணிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. பிள்ளைகள் விரும்பின பணிகளை தேவனீர் தந்து தேவனீர் தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. பணிகளிலே சுமையோடு காணப்படுகிற பிள்ளைகள் உண்டப்பா. ஆண்டவரே சுமையை லகுவாய் மாற்றுகிற கர்த்தர். தேவனீர் அதிகாரிகளுடைய கண்களிலே எப்போதும் பிள்ளைகளுக்கு தயவு கிடைக்க செய்து பிள்ளை வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே தூர தேசத்திலே காணப்படுகிற குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். பிள்ளை வாழ்க்கையிலே கூட இருங்க. கடந்த நாளிலும் படிப்பதற்காக தூர தேசத்திற்கு சென்றிருக்கிற மகளுடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் கூட இருந்து தொடர்ந்து வழி நடத்துங்க சுவாமி. குறிப்பாக ஆண்டவரே மகளுக்கு கிடைக்கக்கூடிய காரியங்களை தேவன் நீர் துரிதமாய் வாய்க்க செய்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அதற்காக எடுக்கிற பிரயாசங்களிலே தேவன் நீர் கூட இருங்க சுவாமி.
ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொன்னவனமாய் எல்லாம் வாய்க்கும் என்று சொன்ன தேவன், ஆண்டவரை இம்மட்டும் தேவநீர் நடத்தின தேவன், தொடர்ந்து தேவநீர் வழி நடத்தும்படி ஆய்கென்று மன்றாடுகிறோம். ஆண்டவரே, திருச்சபையிலே வயதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நான் உன்னை நரவயது மட்டும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன், அவனமாய் தேவன் நீர் பிள்ளைகளை தொடர்ந்து வழி நடத்துங்க சுவாமி. பற்பல பலவீனங்களோடு காணப்படுகிற அனைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் நீர் பலவீனங்களை நீக்கி போட்டு நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தொடர்ந்து தந்து தேவன் நீர் பிள்ளையுடைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படி ஆகிய மன்றாடுகிறோம். கடந்த நாளிலும் ஆண்டவரே, குறிப்பாக எங்களுடைய சுற்றுலா பயணங்களிலே தேவநீர் எங்களோடு கூட இருந்தீர். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம். எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் உம்முடைய சமூகம் எங்களோடு இருந்ததற்காய் நன்றி செலுத்தி செபிக்கிறோம். அப்பா, திருச்சபையிலே பலவீனமாக இருக்கிற அனைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கூட இருங்கப்பா. ஆண்டவரே, குறிப்பாக பிரசவத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, தேவநீர் குறித்த நாளிலே ஆண்டவரே, பிள்ளைக்கு தேவநீர் சுக பிரசவத்தை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் என்று மன்றாடுகிறோம். குழந்தை செல்வத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, தேவநீர் குறித்த நாளிலே பிள்ளைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நிறைவின் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை குடும்ப வாழ்க்கையிலே தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் என்று மன்றாடுகிறோம். சமாதான குறைவின்றி காணப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சமாதானத்தை பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க கிருபை தாங்க சுவாமி. படிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். பரலோக ஞானவரங்களை தாங்க சுவாமி. கடந்த நாளிலும் எழுதின தேர்விலே பிள்ளைகளுக்கு தேவநீர் நல்ல மதிப்பெண்களை தந்ததற்காக நன்றி செலுத்தி செபிக்கிறோம். தொடர்ந்து தேவன் நீர் பிள்ளைகளுடைய படிப்புகளிலே கூட இருந்து தேவநீர் தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. இப்போதும் ஆண்டவரே, குறிப்பாக சிறு குழந்தைகளுக்காக செபிக்கிறோம். குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே கூட இருக்கிற கர்த்தர், குழந்தைகள் மூலமாய் எங்களுக்கு பாடம் கற்பித்த கர்த்தர், தொடர்ந்து தேவன் நீர் ஆண்டவரே பிள்ளையுடைய வாழ்விலே கூட இருந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் என்று மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே, குறிப்பாக இந்த ஆராதனை முற்றிலும் தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல் கூட இருக்கட்டும். ஆண்டவரே, பலவீனமாய் காணப்படுகிற சகோதரருடைய வாழ்க்கையிலையும் தேவநீர் கூட இருந்து துரிதமாய் தேவன் நீர் சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தந்து வழி நடத்தும்படியாய் என்று மன்றாடுகிறோம். தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகள் அனைவரையும் துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க. மீதியான நேரத்தை உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பிரஸ்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். உட்காருவோம். முதலாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 முடிய உள்ள வேத பகுதியை முதலாவது வேத பகுதியாக வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 முடிய உள்ள வேத பகுதியை முதலாவது வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் தெரிந்துகொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 15 முடிய. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 15 முடிய. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றான் என்றான். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றான். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளில் அவைகளில் கொளுத்தவையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகத்தாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையா? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி கொள்ளும். அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவன்
வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியா என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை தர, இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுவீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைத்து பூமியின் நிலையற்று அலைந்திருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவான் என்றார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரி என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார் என்பது. நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 27ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 27ஆம் சங்கீதம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதை நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தின் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையிலே என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். பொய் சாட்சிகளுக்கு ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் என்னை விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் நின்றோனமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்.
அவர் பரிசுத்த ஆவியினாலே கனிபயத்தில் பிறந்தார். ஒன்று பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தொழுத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனின் வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாய் இருக்கிற பரிசு சபையும் பரிசுவானிலே ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். உட்காருவோம். இரண்டாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய உள்ள வேத பகுதியை இரண்டாவது வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாவது வேத பாடம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய. எபிரேயர் 11 1 முதல் 7. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசமல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை இரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான் என்பதே. கர்த்தர் தாமே இந்த வேத பகுதிகளை நாம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளிலும் வருகிற நாட்களிலும் பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை அனுசரிக்கிற பிள்ளைகளுடைய பெயர்களை நான் அறிவிக்கிறேன். வருகிற 19ஆம் தேதி மிஸ் ரூத் ஆபிரகாம் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 20ஆம் தேதி திரு சிவா திருமதி காயத்ரி அவர்கள் திருமண நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 21ஆம் தேதி திருமதி ராணி மார்கரெட் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். அதே 21ஆம் தேதி ஜியோனா தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறாள். அதே 21ஆம் தேதி திரு ஜெய ஆனந்த் திருமதி எஸ்தர் அவர்கள் தங்களுடைய திருமண நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 23ஆம் தேதி திரு காப்ரியல் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 24ஆம் தேதி திரு இம்மானுவேல் ஜபசீலன் திருமதி சிந்து அவர்கள் தங்களுடைய திருமண நாளை அனுசரிக்கிறார்கள். பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் திருமண நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் கடந்த நாளிலே கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளும் முன்பாக ஸ்தோத்திர ஜெபத்திற்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்கப்படும். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே,
செங்கடல் தானை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே தாங்கியதே இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாயா தயவாய் மாதயவா நன்றியால் பாடிடுவோம் நன்றியால் பாடிடுவோம் நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நம் அனைவரும் செபிப்போம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளிலும் தேவன் நீர் எங்களை அழைத்து வந்து உம்முடைய வீட்டின் நன்மையினால் எங்களை திருப்தியாக்குகிறீர். அதை நீமை நாங்கள் துதிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலும் வருகிற நாட்களிலும் பிறந்த நாளை அனுசரிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். பிள்ளைகளை ஒரு புதிய ஆண்டுக்குள் அழைத்து செல்கிற கர்த்தர் புதிய ஆண்டின் நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்களை பிள்ளைடைய வாழ்க்கையிலே நிறைவாய் தொடர்ந்து தந்து பிள்ளைடைய வாழ்வை மேன்மைப்படுத்துங்கப்பா. இந்த ஆண்டிலே எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் கைகளின் கிரியைகளை தேவன் நீர் ஆசீர்வதித்தீர். அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிற்று என்று சொல்லி பார்த்தோம். அதே போல் ஆண்டவரே பிள்ளைடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே தேவன் நீர் கிரியைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் பிள்ளைடைய சம்பத்து தேசத்திலே பெருகட்டும் அப்பா. ஆண்டவரே பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் வைத்திருக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள் அனைத்தையும் தேவன் நீர் நிறைவேற்றி தந்து பிள்ளைடைய வாழ்வை மேன்மைப்படுத்துங்க சுவாமி. முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களினாலே பிள்ளைகளை முடிசூட்டி தேவன் நீர் தொடர்ந்து வழி நடத்துங்க சுவாமி. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே ஆசீர்வாதங்களின் நிறைவுகளை, நன்மைகளை தொடர்ந்து தந்து பிள்ளைடைய வாழ்வை மேன்மைப்படுத்துங்க. திருமண நாளை அனுசரிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே குடும்ப வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆண்டுக்குள் அழைத்து செல்கிற கர்த்தர் குடும்ப வாழ்க்கையில் உள்ள நன்மைகள், ஆசீர்வாதங்கள் நிறைவாய் பிள்ளைடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து தந்து பிள்ளைடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து சீயோனின் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். குடும்ப வாழ்க்கையின் அனைத்து தேவைகளையும் நன்மைகளையும் தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்ற அனைத்து பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே ஊழியம் செய்த நாட்களிலே தேவன் நீர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்த கர்த்தர் திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் நீர் தொடர்ந்து நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை நிறைவாய் தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்தரராயிருக்க. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்தரராயிருக்க. கிருபையின் மகதானமது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நம் அனைவரும் சில நிமிடம் நாம் எழுந்து நின்று ஆண்டவரை நாம் துதிப்போம், ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். துதிக்கு பாத்திரராகிய தேவன் நம்மோடு இடைப்படும்படியாய் அவரை நோக்கி நாம் பார்ப்போம். எப்போதும் ஆண்டவர் நமக்கு போதுமானவராயிருந்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தர், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தந்து நம்முடைய வாழ்வை மேன்மையடைய செய்கிற கர்த்தர். ஆகவேதான் அவரை ஒருமித்து துதிக்கும்படியாய்
அவரை ஒருமித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நாம் கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய இருதயங்களை ஆண்டவருக்கு நேராக்கி, ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி. எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய வேதனைகள் எல்லாம் ஒருபுறம் நாங்கள் வைத்துவிட்டு உம்மை நாங்கள் விடுதலையோடு ஆராதிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்தீர். எத்தனையோ பேருக்கு விடுதலையோடு ஆராதிக்க முடியாமல் ஆண்டவரே இந்த சூழ்நிலை காணப்பட்டாலும் அவர்களை விட நாங்கள் மேன்மையானவர்கள் அல்ல என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் நம்முடைய இருதயங்களை ஆண்டவருக்கு நேராக்கி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வாங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? ஏனென்றால் அவரோடு செலவிடுகிற ஒவ்வொரு நேரமும் வீணாக போகாது. ஆகவே நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் ஏக்கங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வாக்கு கொடுத்தார், நீ கையின் கிரியைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நாம் எடுக்கிற பிரயாசங்களை ஆண்டவர் வாய்க்க செய்வார். அதை நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையாக்கி தருவார். அநேக சூழ்நிலைகளிலே ஒருவேளை சில காரியங்களை நாம் நம்முடைய கரத்தில் எடுத்திருக்கலாம். ஆனால் எடுத்த நாம் இது நடக்குமா நடக்காதா என்று சொல்லி அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கேள்விக்குறியோடு அதை வைத்து நாம் செயல்படலாம். அந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா காரியத்தையும் ஆண்டவர் வாய்க்க செய்கிற கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் போதுமானவராய் இருந்து தம்முடைய பிள்ளையுடைய வாழ்வை மேன்மையடைய செய்கிறார். நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? அவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஏனென்றால் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவரை நோக்கி நாம் பார்ப்போம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. நமக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மை தானே
என் முன்னே நிறுத்தியுள்ளே இசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஆண்டவருடைய ஏக்கத்தை அறிந்தவர்களாய் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் ஆண்டவர் போதுமானவராயிருந்து நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவர் மேன்மை செய்கிறார். ஏனென்றால் அவரை நம்பி பற்றி கொள்கிறவர்கள் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது வேதம் சொல்லுகிறதல்லவா, அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்வோமா? ஏனென்றால் அவரை நம்பி ஜீவிக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களை ஆண்டவர் தீர்த்திடுவார். நம்மை கைவிடாமல் ஆண்டவர் காப்பார். நம்மை கரம் பிடித்து நம்மை நடத்துவார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்போதும் உண்மையான பாதையிலே தம்முடைய பிள்ளைகளை நடத்துவார். அவன் உத்தமன் என்று விளங்கின பொழுது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் தருவார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கேட்போமா? பக்தன் பாடினான் அல்லவா, நாம் அனைவருக்கும் தெரிந்த சில பாடல்களை நாம் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றி கொள்வோம், உள்ளமாதீன் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம், உள்ளமாதீன் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம், இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார், இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஆண்டவர் நம்மை கைவிடாமல் நம்மை நடத்துகிற கர்த்தர். எவனமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே 2025 ஆண்டை முடிக்க செய்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூட வந்தார், நம்மை அதிசயமாய் நடத்தினார், அற்புதமாய் நடத்தினார். அதே போல தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகளை
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் செய்வேன், நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து தொடர்ந்து நம்மை தாங்குகிற கர்த்தர். அவர் எலியாவின் தேவனாய் இருக்கிறார், அவர் வல்லமையின் தேவனாய் இருக்கிறார். நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்பார். ஆண்டவரை துதிப்போமா? தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் போதுமானவராயிருந்து தம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துகிற கர்த்தர். ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம், ஆண்டவரை நோக்கி நாம் துதிப்போம், ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். எப்படி என்றால் அவர் ஒருவரே தேவன், அவர் ஒருவரே தேவன் என்று ஆண்டவரை ஆர்ப்பரிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்தை எண்ணி ஆண்டவரை நாம் துதிப்போமா? ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதர், வீரமுடன் முழங்கினார் தேவ மனிதர். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதர், வீரமுடன் முழங்கினார் தேவ மனிதர். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவ மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். தேவஜனம் கூட்டி சேர்த்தே தேவ மனிதர், பலிபீடம் செப்பனிட்டு பலியுமிந்தா. தேவஜனம் கூட்டி சேர்த்தே தேவ மனிதர், பலிபீடம் செப்பனிட்டு பலியுமிந்தார். கேட்டருளு கேட்டருளு என்றே கதறினா தேவ மனிதர். கேட்டருளு கேட்டருளு என்றே கதறினா தேவ மனிதர். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சேனையதீபனம் செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தமான் பெமக்கு, அதை அறிந்தே ஆக மகிழ்வோம், அதை அறிந்தே ஆக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவன் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவன் நாமத்திற்கே. தாய் மறந்தாலும் நான் மறவே, தீக்கற்றோராய் விட்டு விடேன். தென்றுரைத்தேன்
எம்மை தேற்றுகிறார் என்றும் வாக்கு மாறிடாரே, என்றும் வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. கரை தீரை முற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையில் எம்மை சேர்க்கும் வரை வழுவாமல் காத்து கொள்வார், வருவாமல் காத்து கொள்வார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் சுவாமி ஜெய கிறிஸ்துவாய் எங்களோடு கூட வருகிறேன். எவனமாய் ஆபேலுடைய வாழ்க்கையில் உள்ள குணநலங்களை குறித்து ஆராதிக்கும்படியாய் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு இந்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலையும் வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். எங்களோடு இடைப்படுங்க சுவாமி. ஆண்டவரே, அடியனை முற்றிலும் தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தொடர்ந்து தந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. உம்முடைய மாறாத பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நின்றவனமாக நம் பேராய ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிப்போம். சப்பா சோஸ்திரம். கர்த்தாதி கர்த்தருக்கு சோஸ்திரம். ஆண்டவரே, நம் இந்திய மிஷனரி இயக்கத்தின் மூலம் 21 மாநிலங்களில் சுமார் 50 இன மக்கள் மத்தியில் நடைபெறும் ஊழியங்களே ஆண்டவர் இந்த புதிய ஆண்டு முழுவதும் ஆசீர்வதித்து ஐஎம்எம்மின் இந்த ஆண்டு இலக்குகள் அனைத்தும் நிறைவேற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பல்வேறு பணித்தளங்களில் பணியாற்றும் சுமார் 1300 மிஷனரிகளையும் அவர்களது குடும்பங்களையும் தேவன் இந்த புதிய ஆண்டிலே வல்லமையாக பயன்படுத்தவும், அவர்கள் நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்துடன் இருக்கவும், அவர்கள் குடும்பமும் அவர்கள் பாதுகாக்கப்பட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நமது பணித்தளங்களில் உள்ள 6 மிஷன் பள்ளிகளுக்காகவும் இந்த பள்ளிகளில் படிக்கும் நூற்றுக்கணக்கான மால்தோ பிள்ளைகளுக்காகவும் ஆசிரியர்களுக்காகவும் இந்த புதிய ஆண்டு முழுவதும் தேவன் அவர்களோடு கூட இருந்து அந்த பிள்ளைகள் படிப்பில் முன்னேறவும், அவர்கள் எதிர்கால திட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் நிறைவேறவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நம் தேசத்தில் காணப்படும் 50க்கு மேலான மக்கள் இனங்களுக்காகவும் இவர்களை சந்திக்க இந்த புத்தாண்டில் எடுக்கப்படும் எல்லா ஊழிய பணிகளுக்காகவும் அவரவரது மொழியில் வேதாகமம் மொழி பெயர்க்கப்பட எடுக்கப்படும் முயற்சிகளையும் தேவன் ஆசீர்வதித்து தம் ஆவியினால் அவர்களை நிரப்ப கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்கள் சபையின் மூலம் தாங்கப்படும் ஐஎம்எம்மின் மிஷனரிகள் மற்றும் மால்தோ பிள்ளைகளே ஆண்டவர் இந்த புதிய ஆண்டில் ஆசீர்வதித்து அவர்களை வெளிப்படுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக நாங்கள் ஜெபித்து இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜெபங்களை தள்ளாமலும் உமது கிருபையை எங்களை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இருந்தவனமாக நாம் பாடல் புத்தகத்தில் 280வது பாடலை நாம் பாடுவோம். முன்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இந்த பாடலை நாம் இருந்தவனமாக நாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். 280வது பாடல்.
உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் என்னாலும் தூதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே சையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே பரிசுத்தமே பரவசமே பரணே சருளே வாரம் பொருளே பரிசுத்தமே பரவசமே பரணே சருளே வாரம் பொருளே தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர் தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பினிதம் நடத்துகின்றீர் நூதன சாலேமில் சேர்த்திடுவே நிரப்பினிதம் நடத்துகின்றீர் நூதன சாலேமில் சேர்த்திடுவீர் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர் நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர் திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர் திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏன் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் ஏன் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் உமது கோலும் உம் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே உமது கோலும் உம் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே
ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கோடியாடியேன் படர்ந்திலங்க. கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கோடியாடியேன் படர்ந்திலங்க. கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்வி. கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்வி. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் மீண்டும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு பேசும்படியாய் ஆண்டவர் உணர்த்தின தலைப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், ஆபேலை உருவாக்குவது எப்படி? ஆபேலை உருவாக்குவது எப்படி? எப்படிப்பட்ட நிலையோடு ஒரு ஆபேல் உருவாகி இருக்க முடியும்? சரிங்களா? அநேக நேரங்களில் நம்ம யோசிக்கலாம், சில அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால், சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இப்படி இருந்தால் நான் அவனை போல இருந்திருப்பேன், அல்லது அவர்களைப் போல் நான் சாதித்திருப்பேன், அவர்களைப் போல் நடந்திருப்பேன், அவர்களைப் போல ஆசீர்வாதம் மிகுதியாய் என்னுடைய வாழ்க்கை காணப்பட்டிருக்கும் என்று சொல்லி நாம் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இங்கு வேதாகமத்திலிருந்து நாம் சற்று சிந்திக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாய் ஆதாரமாய் கொடுக்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் நாம் வாசிக்க கேட்ட 2வது வேத பகுதியாகிய எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஏனென்றால் அங்கு ஆபேலுடைய வாழ்க்கையிலே குறித்து நாம் பார்க்கும் பொழுது அங்கு சில அனுபவங்கள் நாம் பார்க்க முடியும். எப்படி என்றால், சகோதரர்களை குறித்து நாம் பார்ப்போமே ஆனால், ஆபேலுடைய சகோதரன் காயின் ஒரு விவசாயியாய் செயல்பட்டான். ஆனால் ஆபேல் ஒரு ஆடு மேய்ப்பவனைப் போல காணப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனால் அங்கு இருவருக்கும் உள்ள ஒரு சூழ்நிலையை குறித்து பார்க்கும் பொழுது, இருவரும் என்ன பண்ணினார்கள்? ஆண்டவருக்கு காணிக்கையை படைத்தார்கள். ஆண்டவர் எதை ஏற்றார், எதை ஏற்காமல் போனார் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. முதற் ஈற்றுகளை, சிறந்ததை, மேன்மையானதை என்ன பண்ணினார்? ஆபேல் ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுத்தான். ஆனால் சகோதரனுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட கிரியைகள், அப்படிப்பட்ட சிந்தனைகள் செயல்படவில்லை. ஆண்டவர் என்ன பண்ணினார்? அந்த காணிக்கையை ஆண்டவர் என்ன பண்ணினார்? ஏற்றுக்கொண்டார். அது மாத்திரமல்ல, ஆபேலையும் அவனுடைய காணிக்கை, வேதம் தெளிவா சொல்லுது, வெறும் காணிக்கை மாத்திரமல்ல, ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அதனால ஏற்பட்ட ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? அவருடைய வாழ்க்கையில நம் அனைவருக்கும் தெரிந்ததான். ஆனாலும் சகோதரனா இருக்கிறான், என்ன பண்ணினான்? தன்னுடைய சகோதரனுக்கு அவனே என்ன பண்ணிட்டான்? குண்டு வெட்டிட்டான். குண்டு வெட்டி என்ன பண்ணிட்டான்? பொறாமையின் மிகுதியால். இந்த உலகத்தில் வாழும் பொழுது அதை தான் நான் சொன்னேன். எப்படி ஒரு ஆபேலை நாம் உருவாக்குவது? எப்படி? என்ன பண்ணினான்? சகோதரரே என்ன பண்ணினான்? அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு பண்ணிவிடலாம் என்பதை எண்ணி
என்ன பண்ணிவிட்டான், சகோதரனுடைய வாழ்க்கையை முடித்து விடலாம் என்று எண்ணி போட்டு விட்டான். ஆனால் அங்கு காணப்பட்ட ஒரு சூழ்நிலை என்னவென்றால், ஆண்டவர் கேட்கிறார். யாரைட்டு கேட்கிறார்? காயினிடத்துல கேட்கிறார், ஆபேல் எங்கே? அவனுடைய சத்தம் என்னிடத்துல எட்டுகிறது. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம செய்கிற சில காரியங்கள் அது ஒருவேளை தவறாய் இருக்கலாம், நன்மையாய் இருக்கலாம். நன்மையாய் இருந்தால் ஆண்டவர் பிரியப்படுகிற கர்த்தர். ஆனால் இங்கு நாம் பார்க்கும் பொழுது அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுங்களா? அவனுடைய சத்தம், அவனுடைய ரத்தம் கூப்பிடு. ரொம்ப முக்கியம். அவனுடைய ரத்தம் என்ன பண்ணுதான்? பேசுகிறது. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் காயினுடைய வாழ்க்கையில ஒரு தண்டனையை வைத்தார். எப்படி என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அங்கு எல்லா சூழ்நிலையிலும் மீதி அவன் செய்கிற அந்த விவசாய தொழில் என்ன பண்ணாது, இனிமேல் நிலைக்காது, ஆசீர்வாதத்தை தராது, அதாவது பலனை தராது என்பதை ஆண்டவர் அங்கு உணர்த்துகிற ஒரு சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், அங்கு நாம் பார்க்கும் பொழுது விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியை பார்க்கிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு என்ன பண்ணினான்? படைத்தான். மேன்மையான பலியை படைத்தான். இதே நாம் பார்க்கும் பொழுது வாசிப்போமா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். பொல்லாங்கினால் உண்டாயிருந்த தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல என்ன பண்ண வேண்டாம்? இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் எப்படிப்பட்டவைகள்? பொல்லாதவைகள். தன் சகோதரன் எப்படி இருந்தான்? நீதி உள்ளவனாய் இருந்ததினாலே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கு நாம் பார்க்கும் பொழுது வேதத்தில் முதல் கொலை என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது சகோதரன் கொலை செய்யப்பட்டது இதுதான் என்று சொல்லி பார்க்கிறோம். மனிதன் செய்கிற முதல் கொலை இதுதான் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஆகவே தான் அவனுடைய வாழ்க்கை பாவத்திலே தொடங்கப்பட்டது. காயினுடைய வாழ்க்கை, ஆபேலுடைய வாழ்க்கை எவனமாய் காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் ஆபேலை உருவாக்குவது எப்படி என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது நீதிமொழிகளில் நாம் வாசிப்போம். முதல் காரியம், எப்படி ஒரு ஆபேலை உருவாக்க முடியும்? நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 22:6. பிள்ளையானவன் நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். இங்கு நாம் பார்க்கும் பொழுது சாலமோன் ஞானி சொல்கிறார், முதலாவது காரியம் ஆபேலை உருவாக்குவது எப்படி என்றால், கிறிஸ்தவ வாழ்க்கையை முதலாவது என்ன பண்ணணுமா? கற்றுக் கொடுக்கணும். என்ன சொல்றாரு? கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன என்பதை கற்றுக் கொடுக்கணும். ஆண்டவர் அண்டை கிட்டி சேர்வது எப்படி, ஆண்டவருக்கு எது பிரியம் எது பிரியம் அல்ல என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். இங்கு நாம் பார்க்கும் பொழுது பொறாமை காணப்பட்டது. யாருக்குங்க? 3வது நபருக்கு இல்லை, சரிங்களா? 3வது நபருக்கு வருகிற பொறாமை இயல்புன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா யாருக்கு? சொந்த சகோதரன். இங்க ஆண்டவர் உணர்த்தும் போது இந்த காலகட்டத்தில் அதே போல ஒரு ஆபேலை உருவாக்குவது எப்படி என்றால், முதலாவது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் என்ன பண்ண வேண்டுமா? கற்றுக் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். 2வது நாம் பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள். 22:15 நாம் வாசிக்கும் பொழுது, பிள்ளையின் நெஞ்சில் மதீனம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பெரம்பு அவனை விட்டு அகற்றும். 2வது என்ன தெரியுங்களா? கொஞ்சம் கடினமா இருக்கு. தேவையான தண்டனை என்ன பண்ணு? கொடு. யோசிக்கிறோமா? கொஞ்சம் எப்படின்னா, சாலமோன் ஞானி சொல்லுகிறான்ல, பெரம்பை கையாடாதவன் தன் மகனை என்ன சொல்றாரு? இல்ல சிநேகிக்கிறான் இருக்கா? இல்ல பகைக்கிறான். சரிங்களா? 2வது ஒரு ஆபேலை உருவாக்குவது எப்படி தெரியுங்களா?
கிறிஸ்தவ வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பது மாத்திரமல்ல, ரெண்டாவது சொல்றாரு என்ன தெரியுங்களா? தேவையான தண்டனையை என்ன பண்ணு, கொடுத்துரு. திருப்பி என்ன பண்ணக்கூடாது? அப்படிப்பட்ட தவறை என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. மீண்டும் அந்த தவறை செய்யக்கூடாது. அவனுடைய வாழ்க்கை ஒழுக்கத்தின் பாதையிலே நடக்க வேண்டும். அவனுடைய வாழ்க்கை ஒழுக்கத்தின் பாதையிலே செயல்பட வேண்டும். எப்படி? பேதுருவை போல மறுதலித்தது உண்மைதான். அதன் பின்பு அவனுடைய வாழ்க்கை எவனமாய் செயல்பட்டது யோசிக்கிறோமா? ஆண்டவர் என்ற எவனமாய் செயல்பட்டார். ஆண்டவருடைய ஊழியத்தை எவ்வளவு வைராக்கியமாய் காணப்பட்டார். அதே போலங்க கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியத்தை கற்றுக் கொடுத்து, ரெண்டாவது சொல்லுகிறார், தேவையானால் என்ன பண்ணு, தண்டனையை கொடு என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாய் நாம் பார்க்கும் பொழுது மூன்றாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் கற்றுக் கொடுக்கும் பொழுது சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 2 தீமோத்தேயு, அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய யோபிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஜனிக்கேயாவுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். அடுத்தபடியாய் பார்க்கும்போது ஆண்டவர் உணர்த்தும் போது என்ன சொல்லுகிறார் தெரியுங்களா? மூன்றாவதாக முன்மாதிரியாக வாழு. எப்படி வாழணும்? முன்மாதிரியா வாழ வேண்டும். ஆண்டவர் இந்த காலகட்டத்தில் ஒரு ஆபேலை உருவாக்க வேண்டும் என்றால், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், முதலாவது கிறிஸ்தவ வாழ்க்கையை என்ன பண்ணணும்? கற்றுக் கொடுக்க வேண்டும். ரெண்டாவது தேவைப்பட்டால் என்ன பண்ணு, தண்டனையை கொடுக்கணும். வளர்ந்து வர பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பு, தண்டனையை கொடுக்கணும். மூன்றாவது சொல்றாரு, முன்மாதிரியா வாழு. 4 பேருக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? முன்மாதிரியாய் வாழுன்னு சொல்றார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? கொஞ்சம் யோசிக்கிறோமா? ஆபிரகாமுடைய பிள்ளையை யோசிக்கிறோமா? அப்பா கிட்ட என்ன கேட்டான்னு, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்பாட்ட கேட்டாப்புல யோசிக்கிறோமா? எல்லாம் இருக்குப்பா, ஆனால் என்ன இல்லை? என்ன இல்லை? ஆடு இல்லை. எப்படிப்பட்ட சூழ்நிலை? அப்பா சொல்லியிருக்கலாமே, நீ தான்ப்பா அந்த ஆடு. யோசிக்கிறோமா? சிந்திக்கிறோமா? ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணலை? சொல்லலைங்க. ஆண்டவர் எவ்வனமாய் நடத்த சித்தம் வைத்திருக்கிறாரோ, ஒரு 2026வது ஆண்டில் நம்மை அழைத்து வந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் உணர்த்துகிற ஒரு காரியம், ஆபேலை போல உருவாக்குவது எப்படி என்றால், அவனுடைய வாழ்க்கை சாட்சி பெற்றது மாத்திரமல்ல, இன்னும் அவரை குறித்து நாம் ஏன் பேசுகிறோம் என்றால், கிறிஸ்தவ வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தான். ரெண்டாவது பார்க்கும் பொழுது சில சூழ்நிலைகளிலே தேவைப்பட்டால் தண்டனையை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் அண்டை கிட்டி சேர்ந்தான். மூன்றாவது பார்க்கும் பொழுது முன்மாதிரியாக என்ன பண்ணினான்? முன்மாதிரியாக வாழ நாம் என்ன பண்ண வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். நான்காவதாக நாம் பார்க்கும் பொழுது வாசியுங்கள். 119ஆம் சங்கீதம் 9வது வசனம் நம் அனைவருக்கும் தெரிந்த வசனம் தான். 119 9வது வசனம் வாசியுங்கள். 119ஆம் சங்கீதம் 9வது வசனம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால் தானே. இங்கு நாம் பார்க்கும் பொழுது நான்காவதாக பிள்ளைகள் நாள்தோறும் என்ன பண்ணணுமா? ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கிறவர்களா இருக்கணும், வேதத்தை தியானிக்கிறவர்களா இருக்கணும். ஆண்டவர் நான்காவது சொல்லும்போது சொல்லுகிறார், அப்படி வாசிப்பதின் மூலமாய் ஒரு ஆபேலை என்ன பண்ண முடியும்? உருவாக்க முடியும் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். ஐந்தாவதாக நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். ஆண்டவர் ஏன் அந்த வேதத்தை வாசிக்க சொல்லுகிறார் என்றால், உமது வேதம் எப்படி இருக்கிறதாம், எனக்கு மனமகிழ்ச்சி என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆண்டவர் தம்முடைய வேதத்தை குறித்து சொல்லும் பொழுது கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே தான் சொல்லுகிறார், ஆண்டவர் ஆபேலை உருவாக்கும் பொழுது இந்த அடிச்சுவடுகள் வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். வாசியுங்கள். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்றார். இங்கு நாம் பார்க்கும் பொழுது ஐந்தாவதாக ஆண்டவர் எதை சொல்லுகிறார் என்றால், ஜெபிக்க கற்றுக்கொடு, ஜெபிக்க கற்றுக்கொடு.
நம்முடைய ஜெபம் எப்படி நம்ம ஜெபிக்கிறோன்றத ஆண்டவர் என்ன பண்ணல, ரொம்ப அருமையாக ஜெபிக்கணும், அப்படி ஜெபிக்கணும் இல்லைங்க. யோசிக்கிறோமா? சில நேரம் நம்ம என்ன யோசிக்கிறோம் தெரியுங்களா? நமக்கு ஜெபிக்க தெரியாது. இல்லை, அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. ஆண்டவரிடத்துல, ஒரு தகப்பனிடத்துல நம்ம எப்படி பேச உரிமையாக இருக்குதோ, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணிடுறோம், சில நேரங்களில் திடீர்னு ஜெபத்துக்கு கூப்பிட்டா நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணலை, உடனே ஏற்றுக்கொள்வதில்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும், ஜெப வாழ்க்கை என்ன பண்ண வேண்டும், எழுப்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆறாவதாக நாம் பார்க்கும் பொழுது, வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது, ஆபேலை உருவாக்குவது எப்படி என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசியுங்கள். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். தன் இளம் பிராயத்தில் தன் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. சின்ன வயதுல கஷ்டத்தை சுமக்கிறது என்னதான் ரொம்ப நல்லது. யோசிக்கிறோமா? நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்கிற காரியம் என்ன, கஷ்டம் இருக்கவே கூடாது. என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், சுலபமான ஒரு வாழ்க்கையா, நிறைவான ஒரு வாழ்க்கையா, கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கையா, ஆசீர்வாதம் மிகுந்த ஒரு வாழ்க்கையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, இங்கு ஒரு ஆபேலை உருவாக்குவது எப்படி தெரியுங்களா? அவனுடைய வாழ்க்கையில ஒரு மெய்ப்பனா இருந்தா எத்தனை ஆடுகளை எப்படி எப்படி நடத்த வேண்டிய கடமை இருக்கு பார்த்தீங்களா? சில ஆடு சொல்லு பேச்சு கேட்கும், சில ஆடு சொல்லு பேச்சு கேட்காது. சில ஆடு எங்கேயாவது ஓடும், அந்த ஆடையும் போய் கூட்டிட்டு வரணும். ஆண்டவர் அப்படி தானே ஓடினாரு. 99 ஆடை அடக்கி வச்சுட்டாரு, ஒரே ஒரு ஆட்டுக்காக போனார்ல. யோசிக்கிறோமா? பின்னாடியே ஓடினாரு, அந்த ஒரு ஆட்டுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டாரு, ரொம்ப ஃபீல் பண்ணாரு. எல்லா ஆடும் எனக்கு கீழ்ப்படிஞ்சிச்சு, அந்த ஒரு ஆடு மட்டும் எனக்கு என்ன பண்ணல, கீழ்ப்படியல. இங்கு ஆண்டவர் ஆறாவதாக என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தன் கையினால் வேலை செய்ய என்ன பண்ண வேண்டுமா, கற்றுக் கொடுக்க வேண்டும். தன்னுடைய கையினால் வேலை செய்ய கற்றுக் கொடுக்க வேண்டும். சின்ன வயசுலயே. யோசிக்கிறோமா? ரொம்ப பெரிய வயசுலாம் வேண்டாம், சரிங்களா? சின்ன வயதுக்கு ஏற்ற வேலையை, அப்பப்போ உள்ள வேலையை அப்பப்போ என்ன பண்ணிடணும், கற்றுக் கொடுக்கணும். அப்போதான் ஒரு ஆபேலை என்ன பண்ண முடியும், உருவாக்க முடியும். அவனுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து அதுதான் வேதத்துல நாம் பார்க்கும் பொழுது எல்லா நுகத்தையும் என்ன பண்ணினான், சுமந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில 6 காரியத்தை பார்த்தோம். முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, ஆபேலை உருவாக்குவது எப்படி என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கிறிஸ்தவ வாழ்க்கையை என்ன பண்ணணும், முதலாவது கற்றுக் கொடுக்க வேண்டும். 2வது பார்க்கும் பொழுது, தேவையானால் என்ன பண்ணணும், தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். 3வதாக முன்மாதிரியாக நாம் என்ன பண்ணணும், வாழ வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். 4வதாக பார்க்கும் பொழுது, பிள்ளையை நாள்தோறும் என்ன பண்ணணும், நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நாம இருந்தாலும் சரி, நாள்தோறும் என்ன பண்ணணும், வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 5வதாக பார்க்கும் பொழுது, ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். என்ன பண்ணணும், ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கடைசியாய் நாம் பார்க்கும் பொழுது, தன் கையினால் வேலை செய்ய என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆபேலை உருவாக்குவது எப்படி என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த அடிச்சுவடுகளை பின்பற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஆபேலையும் அவருடைய காணிக்கைகளையும் அங்கீகரித்தார். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அங்கீகரிப்பார். ரொம்ப முக்கியமான காரியம். அந்த வசனத்தில் ஒரு ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை சொல்லுது. மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போமா? எபிரேயர் 11:4 ரொம்ப சிந்திக்கும்படியான ஒரு வார்த்தை. வாசியுங்கள். 11:4 விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். என்ன முக்கியமான வார்த்தை சொல்ல முடியுமா? எந்த வார்த்தைன்னு சொல்ல முடியுமா யாராவது? தேவனே சாட்சி கொடுத்தார்,
அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம குறித்து சாட்சி கொடுப்பது மிக மிக அவசியம். இருக்கும்போது முன்னாடி ஒன்று சொல்லலாம், பின்னாடி ஒன்று சொல்லலாம். ஆனால் அதன் பின்பு ஆபேலை குறித்து சொல்லும்போது மரித்தும் இன்னும் பேசுகிறான் நன்மையானதை. ஆகவே தான் ஒரு ஆபேலை உருவாக்குவது, இப்படிப்பட்ட ஒரு அடிச்சுவடுகளை நாம் கடைபிடிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அநேக நன்மைகளை நம்மை குறித்து சாட்சி சொல்ல ஆண்டவர் நம் அனைவருக்கும் கிருபைகளை தந்து தொடர்ந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். ஆராதனை முடிந்த பின்பு குறிப்பாக பெண்கள் ஐக்கியம் நடைபெறும். ஆலோசித்து குறிப்பாக பெண்கள் ஐக்கியத்திலே மற்றும் திருச்சபையினர் அனைவரும் சற்று நேரம் அமர்ந்து செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நம்முடைய திருச்சபையிலே வருகிற ஞாயிற்றுக்கிழமை உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறப்பு காணிக்கை கவர் உங்களுக்கு கொடுக்கப்படும். எதற்கு என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கடந்த நாளிலே அறிவிப்பு கொடுத்தேன். வருடாந்திர விற்பனை விழா சிறப்பு ஆராதனை. அதிலே கடந்த ஆண்டிலே நாம் நம்முடைய திருச்சபையிலிருந்து நன்கொடையாக மற்ற காணிக்கைகளை பிரித்து நாம் குறிப்பாக ஐஎம்எம் துறைக்கு நாம் கொடுத்திருக்கிறோம். குறிப்பாக இந்த ஆண்டிலேயும் அதே போல நாம் கடைபிடிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆகவே நீங்கள் அனைவரும் சற்று நேரம் குறிப்பாக அமர்ந்து செல்லுங்கள். அதை குறித்ததாய் பார்க்கும் பொழுது பிள்ளைகள், நீங்கள் அனைவரும் உங்களுடைய உற்சாகமான காணிக்கைகளை வரும் நாட்களிலே, நீங்கள் வரும் வாரத்திலே நீங்கள் படைக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து ஐஎம்எம் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஓய்வு நாள் பாடசாலை ஆராதனை முடிந்த பின்பு இன்று நடைபெறும். பாடகர் குழு குறிப்பாக சனிக்கிழமை சரியாக இரவு 8 மணிக்கு நடைபெறும். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் பாடகர் குழுவிலே நீங்கள் உள்ள பிள்ளைகள் நீங்கள் பாடகர் குழுவிலே கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, குறிப்பாக இன்று மாலை ஆராதனை வழக்கமான நேரத்திலே நடைபெறும். 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். பிள்ளைகள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் காலை 10:30 மணிக்கு நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் உபவாச ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்கள். ஏலபாக்கிகள் கொடுத்து வருகிறீர்கள். இன்னும் ஏலபாக்கிகள் வைத்திருக்கிற பிள்ளைகள் நீங்கள் கொடுத்து உதவும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். செவ்வாய்க்கிழமை சங்கிலி ஜெபம் நம்முடைய திருச்சபைக்கான நேரம் இரவு 9:30 மணி முதல் 9:45 மணி வரை நடைபெறும். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அந்த சங்கிலி ஜெபத்திலே நீங்கள் கலந்து கொண்டு இடைபெறும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலே ஐஎம்எம் ஊழியத்தை குறித்ததான காரியங்களை, குறிப்பாக ஊழியங்கள் குறித்த காரியங்களை உங்களுக்கு தெரிவிக்கப்படும். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அதிலே கலந்து கொள்ளுங்கள். ஆகவே சாட்சி ஆராதனை நடைபெறாது. வருகிற ஞாயிற்றுக்கிழமை சாட்சி ஆராதனை நடைபெறாது என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நம்முடைய திருச்சபையிலே ஆண்டு விழா 29ஆம் ஆண்டு நிறைவு ஸ்தோத்திர ஆராதனையானது பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி, அதாவது 3வது ஓய்வு நாளிலே நடைபெறும். ஆகவே இப்போதே அந்த நாட்களிலே நீங்கள் மற்ற பணிகளை சற்று தவிர்த்து ஆண்டவருடைய ஆலயத்திற்கு நீங்கள் முன் உரிமை கொடுக்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான நோட்டீஸ் வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்குங்கள். குறிப்பாக நன்கொடைகள் தேவைப்படுகிறது. ஆகவே பிள்ளைகள், குடும்பத்தின் பிள்ளைகள் சில பொருட்களினால், இன்னும் சொல்லப்போனால் நன்கொடையினால், குறிப்பாக அன்பின் விருந்து மற்ற காரியங்களை மேற்கொள்வதற்கு அவசியம் தேவைப்படுகிறது. ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் வரும் நாட்களிலே கொடுத்து உதவும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப முக்கியமான காரியம், கடந்த ஆண்டுகளைப் போல இந்த ஆண்டுகளும் உங்களுடைய நன்கொடையின் மூலமாய் முழுவதும் என்ன பண்ணணும், நம்முடைய பண்டிகை நாட்களில் பார்க்கப்பட வேண்டும். சரிங்களா? ஏனென்றால் சில காரியங்களை பார்க்கும்போது நன்கொடை மிகவும் குறைந்து கொண்டே போகிறது. எல்லா காரியங்களையும் திருச்சபை நிதியிலிருந்து சில நேரங்களில் என்ன பண்ண முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தயவு செய்து நன்கொடைகளை நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் கொடுத்து உதவும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே உங்களுடைய ஒத்துழைப்புகளுக்கு நன்றி.
இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக கடந்த நாளிலே நாம் 15ஆம் தேதி, கடந்த வியாழக்கிழமை 15ஆம் தேதி நாம் சுற்றுலா சென்றோம். குறிப்பாக அதை பொறுப்பெடுத்து நடத்தின அனைத்து பிள்ளைகளுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். கலந்து கொண்ட அனைத்து பிள்ளைகளுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக அதை குறித்ததான காரியத்தை, குறிப்பாக சுற்றுலா அதை பொறுப்போடு நடத்தின நம்முடைய திருச்சபையின் மூப்பர் திரு பிராங்க்லின் அவர்கள் வரும் நாட்களிலே உங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். குழுவில் அறிவித்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. தெரியப்படுத்திட்டாங்களா? சார், ஆகவே தயவு செய்து பார்த்தவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆகவே இன்னும் இந்த ஒரு வாரம் மாத்திரமே அந்த குழு செயல்படும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய புகைப்படங்களை பதிவு செய்வதற்கு நீங்கள் அந்த குழுவை இந்த ஒரு வாரம் மாத்திரமே பயன்படுத்த முடியும். அதன் பின்பு அந்த குழு முற்றிலுமாக என்ன பண்ணப்படும்? அதை எடுத்துக்கொள்ளப்படும். ஆகவே தயவு செய்து பிள்ளைகள் நீங்கள் மனதிலே கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் அதற்காக உங்களுடைய ஒத்துழைப்பு மற்றும் உங்களுடைய கோஆப்ரேஷன் அனைத்துக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் நம்முடைய திருச்சபையின் ஊழியங்களுக்காக, குறிப்பாக பண்டிகை ஆராதனைக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளும்படி உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு இறுதியாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 328வது பாடலை நாம் ஒரு சில சரணங்களை மாத்திரம் நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் நம் ஆண்டவருக்கு சமர்ப்பிப்போம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்ற பாடலை ஒரு சில சரணங்களை மாத்திரம் நாம் பாடுவோம். முதலாவது சரணம், இரண்டாவது சரணம், கடைசி சரணத்தை மாத்திரம் நாம் பாடுவோம். பாடல் எண் 328வது பாடல். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தெனக்காய்ந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தெனக்காய்ந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே யாரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே ஆரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமென் மேல் நீர் வைத்ததனால் பறிக்க இயலாது வரும் என்னை. பாசமென் மேல் நீர் வைத்ததனால் பறிக்க இயலாது வரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்தீரன்றோ உம் உள்ளங்கையில் வல்லவாயேந்தன் புகலிடமே.
வரைந்தீரன்றோ உள்ளங்கையில் வல்லவாயேந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். நம் அனைவரும் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமாய் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் சுவாமி உம்முடைய சத்தியத்தின் மூலமாய் 6 காரியங்களை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆபேலை உருவாக்குவது எப்படி என்று சொல்லி, மரித்தும் இன்றும் பேசுகிறான், சாட்சி பெற்றான், மரித்தும் இன்றும் பேசுகிறான். அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாங்களும் சாட்சி பெற்றவர்களாய் இந்த உலகத்திலே நாங்கள் தொடர்ந்து வாழவும், எங்களுடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படவும் கிருபைகளை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட, ஆராதனையிலே கலந்து கொண்ட அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து பிள்ளைகளையும் தேவன் நீர் ஆசிர்வதிங்க. வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வருகிற ஓய்வு நாள் ஆராதனையிலே பிள்ளைகள் கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் நீர் கிருபைகளை தந்து வழி நடத்துங்க சுவாமி. பலவீனமாய் காணப்படுகிற பிள்ளை வாழ்க்கையிலே தேவநீர் கூட இருந்து சுகத்தை தந்து பலத்தை தந்து தொடர்ந்து வழி நடத்துங்க சுவாமி. உம்முடைய மாறாத கிருபையின் பிரசன்னம் வழி நடத்துதல் தொடர்ந்து காணப்படட்டும். உம்முடைய ஊழியத்திற்கென்று பிள்ளைகள் கொடுத்திருக்கிற அன்பின் காணிக்கைகளுக்காய் ஜெபிக்கிறோம். பை காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், தசம பாகங்கள் எல்லாவற்றையும் தேவன் நீர் அங்கீகரித்ததற்காய் நன்றி. இவருடைய ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் தங்களுடைய தனி வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் நிறைவாய் பெற்றுக்கொள்வதற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு இருந்ததற்காய் நன்றி. வரும் வாரத்திலே நடைபெற இருக்கிற குறிப்பாக சிறப்பு ஆராதனையிலே உம்முடைய மாறாத பிரசன்னம் வழி நடத்துதல் எங்களோடு காணப்படட்டும். தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் தங்கியிருந்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 ஈசையை திருச்சபையாக நற்செய்தி நல்கிடவும் முற்பிதாக்கள் சத்தியத்தில் என்றுமே நிலைத்திடவும் தேவ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்பும். ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோடே போக்கடவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரங்கள். ஸ்தோத்திரம்.